15 நிமிஷத்துல இத கண்டுபிடிச்சு, அடுத்த 10 நிமிஷத்துல இவர் தான் அந்த சாரு, இதுதான் அவங்க பேசின கான்வர்சேஷன்னு தெள்ளத் தெளிவா உங்க கண்ணு முன்னாடி காட்ட முடியும். அவன் கைய வெட்டணும், கால வெட்டணும், தெருவுல பிச்சை எடுக்க வைக்கணும்னு நான் சொன்னேன். அவன் கண்ணுலேருந்து கடைசி உறுப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே வெட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே அது பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு கிரைமை இன்னைக்கு ஒருத்தன் கமிட் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு அதுல ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, பல பெண்களுக்கு நீதி நியாயம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பேசணும்னு பேசிட்டு போயிடக்கூடாது. ஸோ ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி அந்த கிரைம் நான் கமிட் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறது? ஒரு 1/2 மணி நேரம் அளவுல கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் என்ன பேசுனாங்கங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? நிச்சயமா கால்ல வந்து அதை கட்டி லாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியால ஏற்படுத்த முடியாதா? நிச்சயமா நிச்சயமா. இதுக்காக கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப அதிகம். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே வந்து போயிருக்கு. இந்த ஞானசேகரன் அப்படின்ற கிரிமினலை வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம்? ஈவன் குற்றவாளியா இருந்தா கூட அவ்வளவு சீக்கிரமா இந்தியால சாத்தியக்கூறு குறைவு. எனக்கு சிரிப்பு வருது. உங்களுக்கு? ஒரு பொண்ணை செக்ஷுவல் அசால்ட் பண்ணா அதுக்கான தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கணும்னு நான் போன எபிசோடில் பேசினேன். தப்பு பண்ணினவனுக்கு தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கணும், அவன் கையை வெட்டணும், காலை வெட்டணும், தெருவில் பிச்சை எடுக்க வைக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்து அது மட்டும் பத்தாது, அவன் கண்ணுலேருந்து கடைசி உறுப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே வெட்டணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, இதை நிறைய பேர் பார்த்த அளவுக்கு ஷேர் பண்ணி வைரல் பண்ணலை. ஒருவேளை ஏதோ வியூவர்ஷிப்காக நான் இதை பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிற மாதிரி எல்லா சேனல்லையும் நிறைய பேர் பேசுகிறாங்க, அது மாதிரி நானும் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இதை சீரியஸாக எடுத்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, நான் இதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ரேப் பண்ணுற குற்றவாளிக்கான தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நானும் மட்டும் ஒரு சேனலில் ஒரு எபிசோடில் பேசிட்டு போகிறது அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்காது. உண்மையிலேயே அது பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ஸ்கோப் இருக்குன்னா அதை செயல்படுத்துறதுக்கு என்ன வழி, என்ன ப்ராசஸ், ப்ரொசீஜர் என்ன, லீகலாக அதை எப்படி செயல்படுத்த முடியும், ஜுடிஷியரியில் எப்படி இன்கார்பரேட் பண்ண முடியும், அதை எப்படி கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும், கவர்மெண்ட் அதுக்கு என்ன செய்வாங்க, இது எல்லாத்தையும் வெறும் நான் மட்டும் கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கும். ஆன் த கான்ட்ரரி, ஒரு சட்ட நிபுணர், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் இதை வந்து பேசினாங்கன்னா ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் செல்வகுமாரி இந்த எபிசோடில் நம்மளோட இதை பற்றி பேச போகிறாங்க. இவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்: அட்வொகேட் எஸ் செல்வகுமாரி, LLB ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி, மாஸ்டர்ஸ் இன் லா LLM, அண்ட் இப்போ கரண்ட்லி சைபர் லாங்கிற சப்ஜெக்டில் டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரம் சாரதா யூனிவர்சிட்டி. She is a lawyer practicing before the Honorable Supreme Court of India and also in the High Courts of Bombay, Delhi and Madras. இவங்க குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதற்கான சட்டங்களில் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுக்காக போராடி பல பெண்களுக்கு நீதி நியாயம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வணக்கம் அட்வொகேட் மிஸ்ஸஸ் செல்வகுமாரி. வணக்கம்ங்க. இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்து ரொம்ப ஃபயராக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசாத ஆளே இல்லை அப்படிங்கிறத விட அதை தவிர வேறு யாருமே எதையுமே பேச மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாரையுமே பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ஷாக இருக்கோ அப்போ தான் வந்து அந்த தவறு மீண்டும் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பனிஷ்மெண்ட்ஸுங்கிறத ரொம்ப ரொம்ப ஹொரண்டஸாக டெரிஃபிக் பனிஷ்மெண்ட்ஸாக பண்ணினா தான் வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு பேசணும். ஸோ அது சம்மந்தமான சில லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஏன்னா வி ஹேவ் டு டேக் இட் சீரியஸ்லி. ஏதோ சும்மா பேசணும்னு பேசிட்டு போயிடக்கூடாது. ஸோ லீகலாக இது பாசிபிளா, நம்ம பேசுனதெல்லாம் வந்து நம்மளுடைய எமோஷனலாக லெவலில் மட்டுமே அது இருக்குமா, இல்லை லீகலாக அடுத்த ஸ்டேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறது தான் வந்து உங்களை மாதிரி ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டுடைய சஜஷன்ஸ் அண்ட் அட்வைசஸ் தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு தவறு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ஒரு கிரைம் கமிட் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி அந்த கிரைம் நான் கமிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 2 கால்ஸ் வருது, இல்லை நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறேன். இப்போது நான் யாருக்கு ஃபோன் பண்ணினேங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் ஒரு தவறு நடக்குது, அது அந்த கால் ரெக்கார்ட் வந்து அவசியமா இருக்குது அந்த கேஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து மேக்சிமம் ஒரு 1/2 மணி நேரம் அளவுல கண்டுபிடிச்சிடலாம். அந்த கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து யார் கூட கால் பேசினாங்க, எந்த இடத்துல அந்த டவர் இருந்தது, எத்தனை கால்ஸ் அந்த இடைப்பட்ட நேரத்துல எத்தனை கால்ஸ் அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறது சாத்தியக்கூறு உண்டு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு சாரோட நான் வந்து ஃபோனில் பேசியிருக்கேன்னா அந்த சார் யார் அப்படிங்கிறத வந்து போலீஸ் நினச்சா ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் 1 ஹவரில் ஒரு நாள் அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டேருந்து கால் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி இன்ஃபேக்ட் என்ன பேசுனாங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா. இப்ப தேவைப்பட்டுச்சுன்னா, கேஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அதை எடுக்க முடியும். அது அந்த எடுக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு நாளில் கூட எடுக்க முடியும். ஆமா. வெரி குட் மேம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட், ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு
தவறு பண்ணி சில வருஷங்களுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ஒரு அஃபெண்டர் திரும்பி அதே யூனிவர்சிட்டிக்குள்ள திரும்பிங்கிறத விட திரும்ப திரும்ப அதே யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அதே கிரைமை வந்து கமிட் பண்றாரு அப்படிங்கும் பொழுது இதை நீங்க ஒரு ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டை எப்படி பாக்குறீங்க? அது செக்யூரிட்டி லேப்ஸ் இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இதுல. ஓகே. இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு. இதுக்காக கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப அதிகம். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே வந்து போயிருக்கு. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு பொண்ணு இல்ல, நெறைய பெண்களுக்கு இது நடந்ததாகவும் சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டில இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் யாரால நடந்திருக்குமோ, இல்ல யார் சரியா பார்த்திருந்தா அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்காதோ, அந்த டீம் மேலயோ, அவங்க மேலயோ லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸ்கோப் இருக்கு. இருக்கு. எப்படின்னா, இப்ப ஏன்னா வந்து இப்ப அவங்க வந்து கார்டியன். இப்ப ம். இப்ப எனிதிங் ஈவன் ஸ்கூலா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நம்ம வந்து அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த மேனேஜ்மென்ட் வந்து அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அத நம்ம ம். வந்து சம்மந்தப்பட்டவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் அனுமதி உண்டு. ஃபண்டாஸ்டிக். ஸோ இப்போ கமிங் பேக் டு த கல்பிரிட். அட்லீஸ்ட் ஃபார் மர்டர் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் இந்த 2 கேஸஸ்க்கு மட்டும் ஒருத்தர் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டில் ஹி இஸ் அவுட் சைடு ஒரு பெயில் வாங்கியிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேஸ் முடியாம ஹி இஸ் ஸ்டில் அண்டர் ஸ்க்ரூட்டினி இருக்கும்பொழுது, அவர் வெளியில இருக்கிற அந்த காலகட்டத்தில இப்ப சிங்கப்பூர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் சிஸ்டம் ஒண்ணு இருக்கும். மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒண்ணு. ஒரு ஆங்க்லெட் மாரி கால்ல வந்து அத கட்டி லாக் பண்ணிடுவாங்க. அத நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த அக்யூஸ்ட் வந்து எங்க போறாரோ, அது எல்லாமே கம்ப்ளீட்டா ட்ராக் ஆகும். எங்க போறாரு, என்ன வராரு, எங்க வராரு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நாளைக்கு ஒரு குற்றத்த பண்ணிட்டு அவர் வந்து ஒரு அலிபி கிளைம் பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 ஹி இஸ் ஆல்வேஸ் பீயிங் வாட்ச்ட். அதாவது சூப்பர்வைஸ்டு ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியால ஏற்படுத்த முடியாதா? அதுக்கான ஸ்கோப் இருக்கா இந்தியால? இந்தியால வந்து அதுக்கான ஸ்கோப் மிகவும் குறைவு. ஏன்னா ரைட் டூ பிரைவசின்னு சொல்லிட்டு நமக்கு அண்டர் ஆர்டிகிள் 21ல பார்ட் 3 ம். ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தரும் ஈவன் குற்றவாளியா இருந்தா கூட அவ்வளவு சீக்கிரமா இந்தியால சாத்தியக்கூறு குறைவு. ஈவன் இப்ப ஒரு சமீபத்துல ஒரு கேஸ் ஒண்ணு நடந்தது. ஒரு நைஜீரியன் ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டு அவன் அரசு டெல்லி போலீஸாரால வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டான். சோ அவங்க ம். வந்து போலீஸ் வந்து அவன் மறுபடியும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாரி ஒரு விஷயம் வச்சாங்க. சோ ஹி மூவ் ம். டூ த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல இவன் குற்றவாளியா இருந்தாலும் அவனுக்கு உண்டான அந்த பிரைவசி வந்து பாதுகாக்கப்பட வேணும்னு சொல்லிட்டு அந்த இத வந்து ரிமூவ் பண்ணினாங்க. அந்த ட்ராக் பண்ணக்கூடாது, மானிட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அன்னைக்கு 1950ஸ்ல இந்த மாரி சட்டங்கள்லாம் கிரியேட் பண்ணும்போது, இவ்வளவு கிரைம்ஸும் இல்ல, இவ்வளவு கிரிமினல்ஸும் இல்ல, இவ்வளவு ஒரு க்ரூடா ஒரு கிரைம கமிட் பண்ணக்கூடிய கிரிமினல்ஸ் அன்னைக்கு இல்ல. ஆர் ரொம்ப குறைவா இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு ஆஸ் வி ப்ராக்ரஸ் ஒரு இன்னைக்கு 70 வருஷம் ஆயிடுச்சு. நெறைய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு. நெறைய சட்டங்கள்ல அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்மளே. இதுலயும் நம்ம அமெண்ட்மென்ட் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? 2/3 மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பட்சத்துல எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும், அவங்க நெனச்சா இத வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்க்கட்சிகளும் இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா, ஈஸியா இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து அமல்படுத்த முடியும். தேவையில்லாத சட்டங்கள வந்து நீக்கவும் முடியும். இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் சில செக்ஷன்ஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. என்ன செக்ஷன்ஸ் அப்டின்னா, 127(2) ஆஃப் பிஎன்எஸ் ராங்ஃபுல் கன்ஃபைன்மென்ட், 351(3) கிரிமினல் இன்டிமிடேஷன் அண்ட் செக்ஷன் 67, 67A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அலாங் வித் previously registered sections of 63A, 64(1) which is for rape, 75(1) for sexual harassment. இத்தன செக்ஷன்ஸ்ல வந்து இந்த ஞானசேகரன் அப்படின்ற கிரிமினல வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் ப்ரூவ் ஆகுமே ஆனால், அவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மென்ட் கிடைக்கலாம்? அவருக்கு ப்ரூவ் அவர் வந்து ரேபிஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா, இப்ப வந்து 20 வயசுக்கு உட்பட்ட 20 வயசு அண்ட் மேல அப்படின்னா, 10 வருஷம் வரைக்கும் தண்டனை, இல்ல லைஃப் இம்ப்ரிஸ்ன்மென்ட். அதாவது 16 வயசுக்கு உட்பட்டிருந்தா 20 வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு தண்டனை உண்டு. ஆயுள் தண்டனை பிளஸ் வந்து ஃபைன். அதே வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு டெத் பெனால்டி வரைக்கும் உண்டு. இந்த கேஸ்ல இவருக்கு ப்ரூவ் பண்ணா அவருக்கு 10லிருந்து 20 வருஷத்துக்குள்ள தண்டனை உண்டு கிடைக்கும். இல்லாட்டி ஆயுள் தண்டனை. இப்போ இந்த கேஸ பொறுத்தவரைக்கும், இட் சீம்ஸ் லைக் தேர் ஹாஸ் பீன் கேஸ் ஆஃப் பிடிஏ அதாவது பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன் பிரையர் டு தி கிரைம். அந்த மாரி பொது இடங்கள்ல ஒரு 2 பேர் கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமா? அது எந்த அளவுக்கு வரைக்கும் அது குற்றம்? பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு குற்றம் கிடையாது. அதே வந்து லவ் மேக்கிங்.
அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் பொது வெளியில பண்ணும்போது அது அஃபெக்ஷனா பார்க்கப்படுகிறது இந்தியன் பீனல் கோட்ல. அதாவது இப்போ வந்து பிஎன்எஸ்ல அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த அப்சீன் பொது வெளியில அவங்க அபாசமா நடந்துக்கிட்டாங்கன்னா, அத அரெஸ்ட் பண்றதுக்கான உரிமை சட்டத்தில் உள்ளது. பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன்ங்கிறது ஒரு சின்ன தவறா இருந்தாலும், அத வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றதுங்கிறது அத விட மல்டி டைம்ஸ் பெரிய கிரைம் அது. ஏன்னா இதுக்கான லீகல் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பயப்படணும், எவ்வளவு தூரத்துக்கு காஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். இப்போ அந்த யுனிவர்சிட்டியிலேயே அவர் வந்து செக்ஷுவல் அஃபெண்டர்ங்கிற பேர்ல சார்ஜ் ஷீட் ஆகி கேஸ் நடந்திருக்கு. 2 வருஷம் ஜெயில்ல கூட இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இவ்வளவான ஒருத்தர் அந்த யூனிவர்சிட்டி வாசல்லயே ஒரு கடை போடுறாரு அப்படிங்கும்போது, இதுக்கான லைசென்ஸ் யார் குடுக்கும்? முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு கீழ வரும். முனிசிபல் கார்ப்பரேஷன் அவங்களுடைய பேக்கிரவுண்ட் செக் பண்ணியிருக்கிறது அவசியம். அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் செக் பண்ணியிருந்தாங்கன்னா, இது மாதிரியான அஃபெண்டர்ஸ்க்கு ஒரு கிரிமினலுக்கு அவங்க குடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருந்திருக்கும். அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கா? இது வந்து அவர் வந்து அ நியாயப்படி அவரு அனுமதி வாங்கி போட்டிருந்தாங்கன்னா வந்து, அந்த சம்மந்தப்பட்ட யார் அனுமதி குடுத்தாங்களோ, அந்த அதிகாரி மேல வந்து நம்ம வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு அனுமதி இல்லாம போட்டிருந்தாங்கன்னா, ஸோ எகைன் அவர் அதுவுமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான். அனுமதி இல்லாம ட்ரெஸ்பாஸ். போடுறது அத விட பெரிய தவறு இல்லீங்களா? எஸ். ஓகே. அண்ட் நவ் ஐ அம் கமிங் டூ தி லாஸ்ட் பாம்ஷெல் கொஸ்டின். நிர்பயா ரேப் கேஸ்ல தூக்கு தண்டனை குடுத்தோம். எத்தன பேர் திருந்தினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா இன்னும் பல ரேப் கேஸ்கள் இன்ஃபாக்ட் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 95 to 100 ரேப் கேஸஸ் ஆர் பீயிங் ரெஜிஸ்டர்ட். ரெஜிஸ்டர் ஆவுறதே வந்து இந்தியால அவ்வளோ. ரெஜிஸ்டர் ஆகாதது இன்னும் நெறைய இருக்கலாம். பயந்துகிட்டு சொல்லாம இருக்கிறது நெறைய இருக்கலாம். சாட்சியங்கள் பத்தாம இருக்கிறது நெறைய இருக்கலாம். பட் ரேப்ன்ற ஒண்ணு சரமாரியா நடந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு தங்கு தடயம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த செக்ஷுவல் அசால்ட். ஸோ நிர்பயா கேஸ்ல தூக்குல போட்டதுக்கு அப்புறமாவும் அந்த ஊசி வலிக்கல அப்படிங்கும் பொழுது இதை விட ஸ்ட்ராங்கர் பனிஷ்மெண்ட், ஹொரண்டஸ் பனிஷ்மெண்ட்ஸ், கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில் லீகல் ஹிஸ்டரியில் இல்லாத பனிஷ்மெண்ட்டை நம்மளுடைய ஜுடிஷரிக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான வழி, அதுக்கு முதல்ல ஸ்கோப் இருக்கா? அப்படி இருக்குன்னா அதுக்கான வழி என்ன? எப்படி, வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் தட்? லைக் என்னை கேட்டா, என்னுடைய பெர்சனல் வியூ இது. இந்த கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் மாரி ஆணுறுப்பை வந்து ஒரு வேதியியல் முறையில வந்து நீக்கம் பண்ணி அவங்க ஆண்மையற்றவர்களாக பண்றது கடுமையான தண்டனையா இது போன்ற தண்டனைகள் வந்தா செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்து குறையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை எப்படி ஜுடிஷரிக்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்றது? பார்லிமெண்டத்துல நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டமா ஒரு பில்லா கொண்டு வந்தாங்கன்னா, அது வந்து முதல்ல பில்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் சட்டமா மாற்றப்படும். ஸோ இப்போ லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லயுமே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பில்லை டேபிள் பண்ணி அதுக்கான மெஜாரிட்டி ஓட்ஸை வந்து 2 ஹவுசஸ்லயும் வாங்கணும். ஆமா. 2 அதுக்கப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லயும் கொண்டு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்து அ இவரு பிரசிடென்ட்டோடைய அனுமதிக்கு கொடுக்கும்போது, அவரு வந்து அனுமதித்தால் இது சட்டமா இயற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் சில பல காரணங்களுக்காக இது முன் வந்து செய்ய முடியாது, செய்யல அப்படின்னு வச்சுக்கிட்டா, மக்கள் வந்து கோர்ட் மூலமா, ஜுடிஷியரி மூலமா இத வந்து இன்னொரு இஸ் தேர் அனதர் ரூட் வேர் பீப்பிள் கேன் மேக் இட் அ மூவ்மெண்ட் அண்ட் கெட் திஸ் டன். ஒரு பொதுநல வழக்கா மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இத வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்துல, பொதுநல வழக்கா கொண்டு போரும்போது, கோர்ட் அதுக்கான ஒரு ஒரு கைட்லைன்ட்டோ, இல்ல ஏதாவது ஒரு இதுவோ கொண்டு கொண்டு வருவாங்க. அத வந்து சட்டமா இயற்றுறதுக்கு பார்லிமென்ட்க்கு வந்து கோர்ட் வந்து ஒரு ஒரு சஜஷன் குடுக்கலாம். இது வந்து அப்போ டூ வே ப்ராசஸ். ஒண்ணு நீங்க அதாவது அ கவர்ன்மென்ட் கிட்ட இருந்து ஜுடிஷியரிக்கு வரலாம். இல்லன்னா மக்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஜுடிஷியரி கேன் ரெக்கமெண்ட் இட் டூ தி கவர்ன்மென்ட்ன்னு சொல்றீங்க. எஸ். சப்போஸ் தமிழ்நாட்டுல இருந்து இப்படி ஒரு விஷயம் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா, அந்த மக்களுடைய பிரதிநிதியா அந்த ஆளும் கட்சி சென்ட்ரல்ல எந்த கவர்ன்மெண்ட் இருக்கோ, அந்த ஆளும் கட்சியுடைய தலைவர், பிரசிடென்ட்ன்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருப்பார் இல்லையா? ஜெனரிக்கா தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி அவங்க நெனச்சா கூட இத வந்து மேலிடத்துக்கு எடுத்துட்டு போய், இப்படி ஒரு சட்டத்த கொண்டு வரணும் நம்ம அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களும் இது போராடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க நெனச்சாங்கனாலும் செய்யலாம் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. பிகாஸ் மக்கள் மேல அக்கறை கொண்டுள்ள எந்த தலைவரா இருந்தாலும் அதை முன்வைக்கலாம். மைனர் அதாவது அந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்கள வந்து ஜுவனைல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளவு ஹார்ஷான ஒரு கிரைம் பண்ணாலும் இப்போ ரீசென்ட்டா நிர்பயா கேஸ்ல கூட நடந்துச்சு. ஹி வாஸ் ஜஸ்ட் அபவுட் ஃபியூ மந்த்ஸ் அவே ஃப்ரம் அட்டைனிங் மெஜாரிட்டி. 18 வயசு ஆறதுக்கு சில மாசங்களே இருந்தபோது அந்த கிரைம கமிட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வந்து வெறும் ஒரு 28 மாசமோ என்னமோ ஜுவனைல்ல வச்சுட்டு ஸ்காட் ஃப்ரீயா அனுப்பி விட்டுட்டாங்க. இதையாவது மாத்த முடியாது. ஏன்னா ஜுவனைல் எதுக்கு வச்சிருக்கோம்? ஒரு
சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தை தெரியாம எதையோ யார் மேலேயோ கல்ல தூக்கி போட்டுச்சு, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா இது தெரியாம செஞ்ச தவறு. அதனால வந்து இது கரெக்ஷனல் சென்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜுவனைலுக்கு அனுப்பணும். பட் ஒரு 17 வயசு ஆன ஒரு பர்சன் கண்டிப்பா தெரியாம இந்த தவறை பண்ணல. ஸோ பேஸ்ட் ஆன் தி நேச்சர் அண்ட் ஹீனியஸ்னஸ் ஆஃப் த கிரைம், இதை நம்ம வந்து மாற்ற முடியாதா? மைனரா இருந்தாலும் அவர் வந்து எல்லாருக்கும் உரிய தண்டனை அவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர முடியாதா? இல்ல நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன் குடுத்திருக்கு. அந்த நபர் 18 வயசு குறைவா இருந்தாலும் அவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டிய பொறுத்து அது அடல்ட் மாரி அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புல ஒரு வழக்குல தீர்ப்பாயிருக்கு. அத நாங்க நெறைய இதுல இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ 17 வயசான ஒருத்தர் செக்ஷுவல் அசால்ட் மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டாருன்னா அண்ட் அது ப்ரூவ் ஆச்சுன்னா அவரை வந்து ஜுவனைலா ட்ரீட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இன்னைக்கு சட்டம் இருக்கு இருக்கு, இல்லையா? இருக்கு. ஆமா. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு. மிஸ்ஸஸ் செல்வகுமாரி, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், நமக்காக இத்தனை நேரம் வந்து டைமை ஒதுக்கி அவங்களுடைய லீகல் எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். வணக்கம். நன்றி. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு கிரைமை இன்னைக்கு ஒருத்தன் கமிட் பண்ணியிருக்கான். அதுக்கு யாரோ ஒரு சாரை ஃபோனில் துணைக்கி கூப்பிட்டுருக்கான். அவரும் வந்து அதுக்கு துணை போயிருக்காரு. இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினச்சா ஒருத்தரோட கால் ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ணி 15 நிமிஷத்தில் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த சார் யாருன்னு. அது மட்டும் இல்லை, அந்த சார் இந்த சாருக்கு ஃபோன் பண்ணாரா, இந்த சார் அந்த சாருக்கு ஃபோன் பண்ணாரா, 2 சாரும் சேர்ந்து எத்தனை நிமிஷம் பேசினாங்க, என்னெல்லாம் பேசினாங்க, இதுக்கு முன்னாடி இவன் எந்தெந்த சாருக்கெல்லாம் கூப்பிட்டு என்னென்ன பேசியிருக்கான், இப்படிங்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இதை செய்ய தவறுனாலும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம பேசுகிற ஃபோன் கால்ஸ் எல்லாமே டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த இந்தியன் டெலிகாமுக்கு உட்பட்டு வருது. இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். 15 நிமிஷத்தில் இதை கண்டுபிடிச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் இவர் தான் அந்த சாரு, இதுதான் அவங்க பேசின கான்வர்சேஷன் தெளிவாக உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட முடியும். எனக்கு சிரிப்பு வருது. உங்களுக்கு? நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கிரைம் நாளைக்கு அண்ணா சாலையில் நடக்கலாம். நைட் 8 மணிக்கு மேலே இருட்டில் நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு பட்ட பகலில் பனகல் பார்க்லேயோ பாண்டி பசார்லேயோ 10,000 பேருக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக நடக்கும். ஆனால் அப்போது நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? செஞ்சவன் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, எந்தெந்த அரசியல்வாதியோடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், எந்தெந்த சாருக்கெல்லாம் அவன் ஃபோன் பண்ணி பேசினான், யார் அந்த சார்? ஒரு டிவி கேமரா முன்னாடி விவாத மேடைங்கிற பேரில் வியாக்கியானம் பேசிகிட்டு இருந்திருப்போம். கிரிமினல்ஸ் ப்ராக்ரஸ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. தண்டனை கொடுக்க வேண்டிய சட்டமும் கொடூரமான தண்டனை வேணும், இந்த தண்டனை பத்தாதுன்னு கேட்க வேண்டிய நாமளும் இன்னும் 1956லேயே இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே வழி இதுதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனி ஒரு ரேப் இங்கே நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை ரொம்ப 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 கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு சட்டம் வரணும். அந்த சட்டம் வர்றதுக்கு தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணுவோம். லெட்ஸ் மேக் திஸ் வைரல் அண்ட் லெட்ஸ் ரேப் த ரேபிஸ்ட். இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா.